சென்ற ஆட்சியில எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில என்ன ஏதாவது ஒரு குற்றம் பண்ணாலும் சினிமா நடிகர்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. சூரிய அறிக்கை விட்டுருக்காரு, பாரதி சொல்லிருக்காரு, விஜய் போயிருக்காரு. ஒருத்தர் எல்லாம் பாட்டே பாடினாரு, ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் கார்டன்ல உல்லாசம்ட்டு. இன்னைக்கு பாட முடியுமா? ஊத்தி கொடுத்த உத்தமர் கோபாலபுரத்துல உறங்குறாருன்ட்டு பாடிட்டு அவரால் வெளியே இருந்துட முடியுமா? அதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவா நம்ம பேசணும்னு சொல்லுங்க. எல்லாம் அதாவது ஒரு நடுநிலையாளர்னா ஏன் இப்ப அவங்க பேசலன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா திராவிட கட்சிகள் மேல இருக்க பயம் தான். நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ. அதாவது சட்டத்தை தன் கையில் தனக்கு வசமா திராவிட கட்சி செயல்படுத்துதுன்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரோட கைதை நம்ம இதில் எடுத்துக்கலாம். அப்படித்தானே இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தனக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா பிடிச்சி ஜெயில போட்டுருவோம். சவுக்கு சங்கர் செஞ்சது சரி தவறுக்கு அப்பாற்பட்டு அந்த பயத்தை அவங்க ஏற்படுத்துறாங்கல்ல, அந்த பயம் தான் மற்றவங்களை பேச விடாம தடுத்தது. நான் ஓட்ட சொல்லல, கோவன்னு ஒரு பாடகர் நினைக்கிறேன், கரெக்டா அவர் தான் பாடினார். ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் கார்டனில் உல்லாசன் பாடினார். இன்னைக்கு பாடணும்ல அவரு. ஊத்தி கொடுத்த உத்தமர் கோபாலபுரத்தில் உறங்குறான்னு பாடுற தைரியம் அந்த கோவனுக்கு இருக்கணும்ல. அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு? நான் இன்னைக்கு என்னோட குரல் வெளியே வந்தா தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க்கை மூடிடுவாங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அன்னைக்கு உன் குரலுக்கு மூடுவாங்களா? அன்னைக்கு அந்த பேசுற அறிவு இருந்துச்சா உனக்கு? அதாவது நடுநிலையா ஒருத்தர் பேசுறாங்கன்னா எல்லா ஆட்சியிலையும் பேசணும். கொரோனா காலத்துல இதே எடப்பாடியார் ஆட்சியை நாங்கள் குறை சொல்லியிருக்கோம், 1000 முறை அவர்களை விமர்சிச்சிருக்கோம். இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறோம். அப்போ ஒரு நடுநிலையாளர்னா தவறு எங்க நடந்தாலும் சுட்டி காட்டணும். அவன் தான் நடுநிலையாளர். இந்த சத்யராஜ் போன்ற நடிகர்கள் எல்லாம் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவதுங்க 52 உயிர் போயிருக்குங்க. நீங்க மத்த நேரத்துல பேசுனீங்கல்ல, மோடியை பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு வாயை தரங்க, தமிழ்நாட்டில் 52 உயிர் போயிருக்குங்க. ஒரு கிராமத்தில் இருந்த சாதாரண விவசாய கூலிகள் இறந்திருக்காங்க. நாளைக்கு அவன் புள்ள நீங்க ஆட்சியாளர் அவன் பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அடுத்த மாசம் அவன் வீட்டுக்கு போகுமான்னு நமக்கு தெரியாது. யாரும் போய் பார்க்க மாட்டோம். நீ 1000 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளைய வளர்ற வரைக்கும் எவன் பார்த்துப்பான்? எல்லாமே கை குழந்தைகளுங்க, சின்ன சின்ன பசங்க, 8 வயசு 10 வயசு 12 வயசு. இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது. அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் எவ்வளவு அந்த தாய் தந்தைக்கு கொடுத்த பாதுகாப்பு இன்னைக்கு இந்த அரசாங்கம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இந்த அரசாங்கம் சொல்லுது 876 பேரை நான் கைது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு குற்றவாளிகள் அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ள செயல்படுறாங்க. அப்ப இவர்களை எல்லாம் நீங்க அடக்காம சட்ட ஒழுங்குல நாங்க சிறந்த மாநிலமா செயல்படணும்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? மற்றவர்களை பார்த்து நீங்க வந்து கை நீட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மாவட்டத்தை பாருங்க. உங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஒரு மாவட்டத்துக்குள்ள இவ்வளவு குற்றவாளிகள் கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்க ரிப்போர்ட் திருவள்ளூர் செங்கல்பட்டு வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்கன்னு வருது. தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது நடந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா நடக்குது. அதுக்கு ஒரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க்ல சரக்கு விலை ஏத்துனதுனாலதான் இங்க இதை காய்க்கிறான்றாங்க. என்னைக்கு அரசாங்கம் டாஸ்மார்க்னு சொல்லி கவர்மெண்ட் சாராய கடை எடுத்து நடத்த ஆரம்பிச்சதோ அன்னைக்கு பிடிச்சதுங்க. இதை தனியார்கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா தனியாரா அரசாங்கம் கேள்வி கேட்கலாம். கடையை இத்தனை மணிக்கு ஏன் திறக்கிற, கடையை இத்தனை மணிக்கு தான் திறக்கணும், இத்தனை மணிக்கு தான் மூடணும். இன்னைக்கு பிளாக்ல கவர்மெண்ட் நடத்துற கடையில பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. யாரை கைது பண்ணுவீங்க? அவனும் அரசு ஊழியர் தானே. ஒரு அரசு ஊழியர் இன்னொரு அரசு ஊழியர் எப்படிங்க கைது பண்ணுவான்? டாஸ்மார்க்ல வேலை செய்யறோம் அரசு ஊழியர் தான், காவல்துறையினர் அரசு ஊழியர் தான். ஒரு அரசு ஊழியரை எப்படி இன்னொரு அரசு ஊழியர் கைது பண்ணுவான்?